மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு யார்தி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போறது முருங்கைக்காய் தொக்கு. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் 6 கட் பண்ணி வச்சிருக்கேன். 1.5 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, அரை வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பீஸ் தேங்காய். இதெல்லாம் அரைக்கணும். மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் சேர்த்துக்கலாம்க்கா. முருங்கைக்காய் தொக்குக்காக தேவையான உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கட்டும். தக்காளி, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் வதக்கட்டும். அது வரைக்கும் பாதி வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பீஸ் தேங்காய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கட்டும். 5 நிமிஷம் வதக்கி ஆச்சுக்கலாம். முருங்கைக்காய் வேகிற வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். போதும் தண்ணி. வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுக்கா. பரிமாறலாம். முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுப்பா. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching this video.